الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والعصر إن الإنسان لفي خسر. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து நம்மில் வாழ்க்கையில் லாபம் அடைந்தவர்கள், நஷ்டம் அடைந்தவர்கள் என்று இரு சாராராக பிரித்து எடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு தந்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 3 வசனங்களை கொண்டது. மொத்த குர்ஆனிலும் 3 வசனங்களை கொண்ட 2 அத்தியாயங்கள். அதில் ஒன்று அல் அஸ்ர், காலம் என்ற பெயரிலே அல்லாஹு தஆலா சுருக்கமான 3 ஆயத்துகளை கொண்ட அந்த வசனத்தில் மனித வாழ்க்கையை பற்றி, மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி, மனிதன் எப்படி வாழ்கிற போது நஷ்டம் அடைவான் என்பது பற்றி, எப்படி வாழ்ந்தால் லாபம் அடைவான் என்பது பற்றி எல்லா கருத்தும் அந்த 3 வசனங்களுக்குள் அடக்கி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த அத்தியாயத்தின் துவக்கமே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று துவங்குகிறது. காலத்தின் மீது சத்தியமிடுவதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறான். இந்த உலகத்திலே மனிதர்களில் லாபம் அடைவதும் நஷ்டம் அடைவதும் அவன் காலத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்தது. காலம்தான் மனிதனுக்கு முதலீடாக தரப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த முதலீட்டை எப்படி லாபகரமாக மாற்றிக்கொள்கிறான், அல்லது அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் எப்படி நஷ்டம் அடைகிறான் என்கிற தகவல் எல்லாம் அந்த வசனத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே காலம், நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக நமக்கு சொல்கிறான். அந்த அடிப்படையில் காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறான். 2வது வசனத்திலே அழுத்தமாக, திருத்தமாக, உறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி
அதில் விதிவிலக்காக சில பேர்களை குறிப்பிடுகிறான். அப்போ இந்த உலகமும் உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களும் நஷ்டமடைவதற்கான சூழல் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை அது உணர்த்துகிறது. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாம் அல்லவா, காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் லாபம் அடைபவனாக இருக்கிறான், வெற்றி பெறுபவனாக இருக்கிறான், ஆனால் இப்படி நடப்பவர்களை தவிர என்று சொல்லி யார் நஷ்டமடைவார்களோ அவர்களே விதிவிலக்காக சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. நஷ்டமடைவார்கள் என்பதை முன்னிறுத்தி அதை முதன்மைப்படுத்தி சொல்லி அதிலிருந்து விதிவிலக்காக லாபமடைபவர்களை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துவது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இந்த உலகமும் இந்த உலகத்தில் நாம் வழங்கப்பட்டிருக்கிற கால அவகாசமும் உலகத்தில் நாம் இருக்கின்ற சூழலும் நம்முடைய மனோபாவங்களும் பாவங்களில் தவறுகளில் ஈடுபட்டு நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நஷ்டத்துக்குரியதாக ஆக்கி கொள்ளக்கூடிய அபாயம்தான் அதிகமாக இருக்கிறது. எனவே யார் ரொம்ப ஜாக்கிரதையாக அதிக கவனத்தோடு தன்னுடைய வாழ்நாளை நேரத்தை கழிக்கிறாரோ அவர்தான் லாபமடைய முடியும், அவர்தான் வெற்றி பெற முடியும் என்று ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு சிக்னல் கொடுத்து விடுகிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, காலம் தொடர்பாக நாம் பேசுகிற போது அங்கே 3 விஷயங்களை நாம் அடிப்படையில் தெரிந்தாக வேண்டும். கால நேரத்தின் முக்கியத்துவம் என்ன, இது முதலாவது நாம் தெரிய வேண்டும். இரண்டாவது, நேரமும் காலமும் வீணாக கழிவதற்கான காரணங்கள் என்ன. மூன்றாவது, நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரங்களையும் காலங்களையும் சரியான முறையில் சிறப்பான முறையில் பயன்படுத்துவதற்கான வழிகள் என்ன. இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜும்ஆ உரை அமையப்பட்டிருக்கிறது. நேரத்தின் முக்கியத்துவம் என்று பார்க்கிற போது அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சத்தியமிட்டு கூறக்கூடிய பல இடங்கள் இருக்கின்றன. சுமார் 92 இடங்களிலே அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு பேசுகிறான். அவற்றில் 18 இடங்களில் காலத்தை குறித்து சத்தியமிடுகிறான். இப்பொழுது நாம் வாசித்து காண்பித்த அந்த வசனத்திலே வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்கிறான். இன்னொரு இடத்திலே வல்லைல் இரவின் மீது சத்தியமாக என்கிறான். இன்னொரு இடத்திலே பகலின் மீது சத்தியமாக என்கிறான். காலை ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக என்கிறான். லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக என்கிறான். இப்படியே நாம் பார்ப்போமேயானால் சுமார் 18 இடங்களிலே அல்லாஹு தஆலா காலத்தின் மீது மட்டும் சத்தியமிட்டு கூறுகிறான். இதை ஏன் நாம் குறிப்பிடுகிறோம் என்றால், அல்லாஹுவால் சத்தியமிட்டு கூறப்படுகின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த குர்ஆனிலும் அல்லாஹ்வால் சத்தியமிடப்படுகின்ற 92 இடங்களிலே 18 இடங்களில் காலத்தின் மீதான சத்தியம் வந்திருக்கிறது என்றால் அது காலத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, மறுமையின் பாக்கியங்களையும் மறுமையினுடைய பதவிகளையும் அடைவதற்கு காலம்தான் நமக்கு மூலப்பொருளாக இருக்கிறது. எனவே அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி லாபம் பெற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உயர் பதவிகளை அடைய வேண்டும். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 பெரும் அருள் பாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றை முறையாக பயன்படுத்த தவறி அநேகம் பேர் ஏமாற்றம் அடைந்து விடுகிறார்கள், அநேக மக்கள் நஷ்டமடைந்து விடுகிறார்கள். அந்த 2 அருள் பெரும் பாக்கியம் என்னவென்று சொன்னால் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். ஒன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உடல் ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வும் சந்தர்ப்பமும். அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியத்தில் நாம் எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு முன்னேற்றங்களை பெற முடியுமோ அந்த அளவு முன்னேற்றங்களை வியாதி காலங்களிலே செய்ய முடிவதில்லை. அதே போல நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஓய்வுகளை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும், ஆனால் அதில் எவ்வளவு நாம் கவனக்குறைவாக இருந்து நஷ்டமடைந்து விடுகிறோம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உங்களில் இன்றைய காலையிலே நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் காலை பொழுதை அடைந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று சொன்னார்கள்.
உங்களிலே இன்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று சொன்னார்கள். உங்களிலே ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று பதில் சொன்னார்கள். இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை பற்றி கேள்வி கேட்டார்கள். ஒரு 4 விஷயத்தை பற்றி கேட்டார்கள். ஒவ்வொன்றை குறித்துமே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று சொன்னார்கள். முடிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 வகையான அமல்களும் ஒரு வருடத்தில் ஒரு சேர நடந்திருக்குமானால் அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள். அப்போ உலகத்திலேயே சொர்க்கம் செல்வார் என்பதற்கான உத்தரவாதத்தை பெறுகின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் ஒரு சிறப்பையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பெற முடிந்தது என்றால் எதனால் பெற முடிந்தது? அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரங்களையும் காலங்களையும் உரிய முறையிலே சரியாக முறைப்படுத்தி அதை பயன்படுத்தின காரணத்தினால் அதை பெற முடிகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே கேள்வி கணக்குக்காக வேண்டி எல்லோரையும் நிறுத்தி வைத்திருப்பான். அப்பொழுது 5 கேள்விகளுக்கு விடை கொடுக்காதவரை மனிதன் இறைவனுடைய நீதிமன்றத்தில் இருந்து நகர முடியாது, அகன்று செல்லவே முடியாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலே 2 விஷயங்கள் நேரத்தை பற்றிய கேள்வியாக இருக்கிறது. உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய் என்று பொதுவாக மொத்த நம்முடைய ஆயுள் காலத்தை பற்றி ஒரு கேள்வி, அதில் குறிப்பாக உன்னுடைய இளமையை எவ்வாறு கழித்தாய் என்று இன்னொரு கேள்வி. அப்போ நம்முடைய நேரம் காலம் குறித்து மட்டும் 2 கேள்வி கேட்கப்படுவது என்பது நாம் நேரங்களையும் காலங்களையும் எவ்வளவு அதனுடைய மதிப்பை உணர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்குமே காலையில் எழுந்திருக்கிற போது அவர்களின் பைகளிலே 24 மணி நேரத்தை நிரப்பி விடுகிறான். எல்லோருக்கும், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா நாட்டவர்களுக்கும் ஒரு இடத்திலே இரவு நேரம் குறையலாம், பகல் நேரம் கூடலாம், அல்லது பகல் நேரம் குறைந்து இரவு நேரம் கூடலாம். ஆனால் ஒரு நாடொன்றுக்கு 24 மணி நேரம் என்பது குறைவில்லாமல் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் சமமாக தருகிறான். உலகில் இருக்கின்ற செல்வந்தராக இருந்தாலும் அல்லது சாமானியராக இருந்தாலும் எல்லோருக்கும் அது சமமாக கிடைக்கிறது. நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற வருமானம், அதில் ஏற்றத்தாழ்வை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஆரோக்கியம், அதிலும் ஏற்ற வித்தியாசம் இருக்கிறது. எல்லோருமே உடல் சமமான ஒரு ஆரோக்கியத்தோடு தான் வாழ்கிறோம் என்று சொல்ல முடியாது. அதே போல இந்த உலகத்திலே மனிதனுக்கு அதிகார பகிர்வு என்பதை அல்லாஹு தஆலா ஏற்ற வித்தியாசமாக தந்திருக்கிறான். சிலர் உயர் பதவி வகிக்கிறார்கள், சிலர் நடுத்தரமான பதவியை வகிக்கிறார்கள், பலர் எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் மற்றவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டே வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனாகிய ஜனாதிபதியில் இருந்து சாதாரண மனிதர் வரை எல்லோருக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிஅமத் என்பது அது நேரம் மட்டும்தான். காலத்தின் அருமையை, காலத்தினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து அதை செலவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப பெற முடியாத 3 விஷயம் இருக்கின்றன. ஒன்று காலம். கடந்துவிட்ட காலத்தை யாரும் கட்டி இழுத்து திருப்பி கொண்டு வந்துவிட முடியாது. இன்னொன்று இழந்துவிட்ட மானம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா மானம், மரியாதை என்று ஒன்றை தந்திருக்கிறான். அந்த மானம் அவனை விட்டும் அகன்று விடுமானால், ஒருவன் மானத்தை இழந்து விடுவானேயானால் அதை மீண்டும் பெற முடியாது. அதே போல 3வது விஷயம் உயிர். எந்த பெருவீரனுக்கும் காலத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இல்லை. எந்த பேரரசனுக்கும் காலத்தை கட்டி போடக்கூடிய அதிகாரம் இல்லை.
எந்த பெரும் செல்வந்தருக்கும் ரொக்கமாகவோ கடனாகவோ காலத்தை வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை. எனவே காலத்தினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அனைவருமே காலத்தின் ஆட்சிக்கு அடங்கியே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் காலத்தை எதிர்த்து ஒருவர் நிற்க முடியாது. காலம் என்ற வட்டத்தில் இருந்து மரணம் மட்டுமே நம்மை விடுவிக்கும். காலமும் கடல் அலையும் எவருக்காகவும் காத்திருக்காது என்பது ஒரு ஆங்கில பழமொழி. ஓர் அங்குல தங்கம் கொடுத்தாலும் ஓர் அங்குல காலத்தை விலைக்கு வாங்க முடியாது என்பது ஒரு சீன பழமொழி. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்பது தமிழ் பழமொழி. கணியத்துக்குரிய பெரியவர்களே, இவையெல்லாம் நமக்கு கால நேரத்தினுடைய மகிமையை உணர்த்தி காட்டக்கூடிய விஷயங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய துஆவில் இப்படி ஒரு துஆவை செய்வார்கள். இறைவா, எங்களை நேரம் குறித்து அலட்சியமாக இருக்க விட்டு விடாதே. நேரத்தினுடைய காலத்தினுடைய மதிப்பை, அதனுடைய சிறப்பை உணராதவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடாதே என்று அவர்கள் துஆ செய்வார்கள். அடுத்ததாக, நேரங்கள் காலங்கள் நம்மிடத்தில் நிறைய வீணாகிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவ்வாறு நேரங்களும் காலங்களும் வீணாகுவதனுடைய விபரீதம் என்ன, அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்படி வீணாக கழிக்க மாட்டோம். பொதுவாக ஒட்டுமொத்த உலக அளவிலே உணவில் 20% வீணாக்கப்படுகிறதாம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலே, பணத்திலே 30% வீணாக்கப்படுகிறதாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கின்ற திறமைகளில் 40% வீணாக்கப்படுகிறதாம். அந்த புள்ளி விவர கணக்கிலே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்திலே 60% வீணடிக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு கூறுகிறது. அப்போ நம்மிடமிருந்து காசு பணங்கள் வீணாக கை நழுவி போகிறது என்றால் அது பற்றி கவலைப்படுவோம். அப்படி கவலைப்படாதவர் யாரும் இருக்க முடியாது. எந்த பயனும் இல்லாமல், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வீணாக காசு செலவழிவதை யாருதான் சம்மதிப்பார்? ஆனால் நேரங்கள் அவ்வாறு கழிவது பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை, அது பற்றி யாருமே அக்கறைப்படுவதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், காசு பணங்களை விட, செல்வங்களை விட விலை மதிக்க முடியாத ஒரு பாக்கியம் காலங்களாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிற போது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா ஹாதா ஸரஃப், இது என்ன வீண் விரயம் என்று கேட்டார்கள். அவர்கள் தண்ணீரை பயன்படுத்தி வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். வுது செய்து கொண்டிருப்பவர்களை பார்த்து என்ன வீண் விரயம் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு ஒரு மறு கேள்வி கேட்டார்கள். அஃபில் வுதுஇ ஸரஃபுன், வுது செய்வதிலுமா வீண் விரயம் இருக்க முடியும்? வுது செய்வது என்பது ஒரு நன்மையான காரியம் தானே, அதில் வீண் விரயம் எப்படி ஏற்பட முடியும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், வுது செய்வதிலும் கூட அதற்கென்று கூறப்பட்டிருக்கிற அளவை அத்தை மீறி நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுவும் வீண் விரயம்தான். எந்த அளவுக்கு என்றால், வஇன் குன்த அலா நஹரின் ஜாரின், ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு நீ வுது செய்தாலும் கூட அதிலும் வீண் விரயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். சாதாரணமாக நாம் பைப்புகளிலே தண்ணீர் வருகிறது, நாம் அதை பொருட்படுத்தாமல் எவ்வளவு தண்ணீர் வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்காமல் வுது செய்தோம் என்று சொன்னால் அதில் வீண் விரயம் இருக்கிறது என்பது புரிகிறது. ஆனால் ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை நாம் அள்ளி கழுகுவோம், மீண்டும் அந்த தண்ணீர் ஆற்றுக்குள் தான் விழும். அதை எத்தனை முறை கழுகினாலும் அதனால் அங்கே தண்ணீர் ஒன்றும் வீண் விரயமாகுவதில்லை. ஆனாலும் கூட விரயம் இருக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்பதற்கான விளக்கத்தை பார்க்கிற போது, அங்கே தண்ணீர் விரயமாகாவிட்டாலும் 3 முறை கழுக வேண்டும் என்பது சுன்னத். நாம் 6 முறை கழுகினோம் என்று சொன்னால் 6 முறை கழுவதற்கான அந்த நேரம் விரயமாகிறது. 3 முறையோடு சுன்னத்து நிறைவேறி விடுகிறது. அந்த சுன்னத்துக்கு மாற்றமாக செய்கிறோம் என்பது ஒரு தவறு. அதோடு அதற்கான நேரம் விரயமாகிறது. அப்போ வுதுவுக்காக வேண்டி உறுப்புகளை கழுவுவதிலும் கூட அத்துமீறி நாம் நடக்கிற போது
நேரங்கள் ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் தான் அங்கே செலவழியும். அதுவும் கூட விரயம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்றால் நேரம் காலத்தினுடைய அருமையை நாம் புரிய வேண்டும். ஒரு அறிஞர் மகான் அவர்கள் சொல்வார்கள், நீ உன்னிடத்தில் இருக்கிற செல்வம் குறைவதற்காக வேண்டி கவலைப்படுவாய் என்று வைத்துக் கொண்டால், உன்னிடத்தில் இருக்கின்ற நேரங்கள் குறைவதற்காக வேண்டி நீ அழ வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய செல்வத்தை விட உன்னுடைய ஆயுள் என்பது விலை மதிக்க முடியாதது, அதிக மதிப்பு வாய்ந்தது. எனவே நாம் வயது கூட கூட பிறந்த நாள் வர வர எனக்கு வயது கூடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையிலே நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. நம்முடைய செல்வம், நாம் சேமித்து வைத்திருக்கிற செல்வம், அது செலவழித்தோ அல்லது எப்படியோ குறைந்து கொண்டே போகிறது என்று சொன்னால் நமக்கு கவலை ஏற்படும். ஆனால் நமக்கு கழிந்து கொண்டிருக்கிற ஆயுளை பற்றி கவலை ஏற்படுவதில்லை என்பதை அந்த பெருமகனார் இப்படி உணர்த்தி காட்டுவார்கள். நம்முடைய நேரங்கள் வீணாக கழிவதற்கு இன்னொரு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, அந்த லட்சியத்தை நோக்கி பயணிப்பதில்லை. சோம்பல், ஒருவருக்கு சோம்பல் குணம் இருந்தால் அதன் மூலமாக கூட நேரங்கள் விரயமாகும். அதிலும் குறிப்பாக தற்கால சூழ்நிலையிலே அரட்டை அடிக்கக்கூடிய பழக்கம், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் எந்த பயனும் தராத வகையில வீண் பேச்சுக்களில் ஈடுபடுவது, தொலை தொடர்பு சாதனம், அதை தொல்லை தொடர்பு சாதனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நேரத்தில் காசு செலவழித்து தான் இன்னொருவரை தொடர்பு கொள்ள முடியும் என்ற காலத்தில் கூட யோசனை செய்து அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்று அவருக்கு நேரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி வேலையில் இருப்பவரை கூட இலவசமாக கால் செய்து அவரை அழைத்து வீண் அரட்டை அடிக்கக்கூடிய முறையிலே நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. அதே போல இப்படி அனாவசியமான பயன்பாடுகள், ஒரு வேலையை, அவசியமான வேலையை ஒத்தி போடக்கூடிய பழக்கம், இதுவெல்லாம் நேரங்கள் வீணாகுவதற்கு காரணமாகி விடுகிறது. ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு சொல்வார்கள், என்னுடைய மகனே, நீ தௌபா செய்வதற்கு காலதாமதம் செய்யாதே. ஏனென்றால் மரணம் என்பது அது திடீரென்று வரும். யார் சீக்கிரம் தௌபா செய்ய தவறுவாரோ அவர் 2 நெருக்கடியிலே சிக்கிக்கொள்வார். மிக அபாயகரமான 2 விஷயத்திலே அவர் சிக்க வேண்டியது வரும். ஒன்று, அவருடைய உள்ளத்திலே பாவத்தின் மூலமாக இருள் சூழ்ந்துவிடும். ஒவ்வொரு பாவத்தின் போதும் உள்ளத்திலே இருள் அதிகரித்து கொண்டே போகும். கடைசியிலே அவர் அந்த இருளை போக்குவதற்கான வழியையே பெற முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலாவால் அந்த உள்ளம் முத்திரையிடப்பட்டு விடும். இரண்டாவது விஷயம், ஆனால் தௌபா செய்து கொண்டே வந்தார் என்றால் அவ்வப்போது உள்ள பாவக்கரை அவ்வப்போது நீக்கப்பட்டு விடும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு மரணம் நமக்கு சம்பவித்து விடலாம், அல்லது நமக்கு நோய் வந்து நாம் தௌபா செய்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடலாம். எனவே இப்படிப்பட்ட அபாயத்தை மனதில் கொண்டு உன்னிடத்தில் ஏதாவது பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் சீக்கிரமாக தௌபா செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்வார்கள். மூன்றாவது விஷயம், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தை சிறப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் நமக்கு நம்மை பற்றிய சுய அக்கறை வேண்டும், சுய சீர்திருத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய நேர மேலாண்மையை பற்றி அவ்வப்போது பரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய அன்றாட நடைமுறையை மறு கட்டமைப்பு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரங்கள் விரயமாகிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். செய்யக்கூடிய வேலையை நாம் பாகுபடுத்தி பார்க்க வேண்டும். நாம் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையிலே அதிக முக்கியமானது எது, முக்கியமானது எது, அவசரமானது எது, வழக்கமானது எது, ஒன்றுக்குமே உதவாத வேலை எது என்பதையெல்லாம் பாகுபடுத்தி ஒன்றுக்கும் உதவாத வேலைகளை நாம் ஒதுக்கிவிட்டு அவசியமானதுக்கு, அவசரமானதுக்கு முதலிடம், 2ஆம் இடம் என்று நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு தேவையான அவகாசங்களையும் காலங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா
குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு காலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்தி இருக்கிறது போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். யுக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்பே 5 விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வயோதிகம் வருவதற்கு முன்பு வாலிபத்தை பயன்படுத்திக்கொள். வியாதி ஏற்படுவதற்கு முன்பு ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள். வறுமை ஏற்படுவதற்கு முன்பே செல்வத்தை பயன்படுத்திக்கொள். வேலை பழு கூடி விடுவதற்கு முன்பே ஓய்வை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கொள். மொத்தத்தில் உன்னுடைய வாழ்நாளை, உன்னுடைய வயதை மரணம் ஏற்படுவதற்கு முன்பு நன்மைகளில் பயன்படுத்திக்கொள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த உலகத்தில் நாம் கிடைக்கப்பெற்றிருக்கிற ஆயுள் காலம் என்பது, வாழ்வு என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு சந்தர்ப்பம். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது விவசாயிகளுக்கு மிக எளிதாக புரிந்துவிடக்கூடிய விஷயம். அவர்கள் விவசாயம் செய்து நெல் மணிகளை அறுவடை செய்து அந்த நெல் மணிகளிலே பதர்கள், உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லாத வெறும் பதர்களும் தூசிகளும் கலந்திருக்கும். அதிலிருந்து தரமான மணிகளை பிரிப்பதற்காக முரத்திலே அந்த நெல் மணிகளை ஏந்தி காற்று வீசுகிற போது அதை தூற்றுவார்கள். அதில் தரமான மணிகள் எல்லாம் நேராக கீழே விழுந்துவிடும். தரமற்றவைகளும் பதர்களும் அங்கிருந்து அகன்று தனியாக சென்றுவிடும். இது காற்று வீசக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்தி கொண்டால்தான் அவர்கள் சுலபமாக இதை பிரித்தெடுக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தை அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள் என்றால், அவர்களாக தனியாக தன்னுடைய கை முயற்சியினால் அதை பிரித்தெடுக்க முற்பட்டால் அது முடியாத காரியம், அது சிரமமான காரியம். இது மேலோட்டமாக நமக்கு இதை பற்றி இந்த தானியங்களை தரமானதை பிரிப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டது என்பது அல்ல. இதன் மூலம் நமக்கு சொல்லப்படுகின்ற பாடம் என்னவென்றால், வாய்ப்புகள் கிடைக்கிற போது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பு நழுவி விடுமானால் நாம் கை பிசைந்து கை சேதப்பட்டு நிற்க வேண்டியது வரும் என்பது இதனுடைய கருத்து. இதற்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அதாவது, காற்று உள்ள போதே என்று சொன்னால் நம்முடைய உடம்பில் மூச்சு காற்று இருக்கிற போதே நல்லவைகளை செய்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கின்ற நமக்கு இயல்பாக தோணுகின்ற தீயவைகளை எல்லாம் தூற்றிவிட வேண்டும். அவைகளை எல்லாம் நாம் அப்புறப்படுத்திவிட வேண்டும். நல்ல சிந்தனைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடலிலே மூச்சு காற்று உள்ள போது இறைவனை தூற்ற வேண்டும், இறைவனை திக்ர் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிரு மின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கபல அன் யுஹால பைனக்கும் வ பைனஹா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத் கலிமாவை அதிகம் அதிகம் ஓதி வாருங்கள். அந்த கலிமாவை கூற விடாமல் உங்களுக்கும் அந்த கலிமாவுக்கும் இடையிலே வியாதி, மரணம் போன்ற தடை ஏற்படுவதற்கு முன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, நான் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்த அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நஷ்டம் அடைபவர்கள் என்பதை முதன்மைப்படுத்தி காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னான். ஆனால் லாபமடைபவர்கள் யார் என்பதை விதிவிலக்காக சொல்கிறான். அந்த லாபமடைபவர்கள் யார் என்று பார்க்கிற போது, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயலும் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பாவங்களை விடுவதனால், நன்மைகளை செய்வதனால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை பொறுத்து கொள்ளும்படி ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து வந்தார்களோ இந்த மனிதர்களை தவிர. அப்படி என்றால் மனிதன் மறு உலகத்தையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். யார் மறுமையை லட்சியமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்வாரோ அவர்தான் வெற்றியாளர் என்பது அந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அந்த லட்சிய பாதையில் இருந்து யார் தவறுகிறார்களோ அவர்களெல்லாம் நஷ்டவாளர்கள் என்பதை அல்லாஹு தாலா அந்த சிறிய சூறாவின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறான். இதே கருத்தினைத்தான் அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கக்கூடியவற்றிலே மறு உலக வாழ்க்கையை நீ தேடிக்கொள் என்று இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான்.
இது சாதாரணமாக அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தான தர்மங்கள் செய்து அதன் மூலம் நன்மையை பெற்று மறுமையிலே உயர் பதவிகளை அடைந்து கொள் என்பதாக விளக்கம் சொல்லப்படுகிறது. அதுவும் சரிதான் என்றாலும் கூட அது மட்டுமே இந்த வசனத்துடைய கருத்தல்ல. அல்லாஹ் உனக்கு வழங்கி எடுக்கக்கூடியவற்றிலே என்று சொன்னால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற காலம், நேரம், நாட்கள், நொடிகள் எல்லாமே அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதுதான். அவைகளையும் முறையாக பயன்படுத்தி நீ மறுமைக்கு உரியதாக சாதகமாக அதை மாற்றிக்கொள், மறுமையினுடைய பதவிகளை தேடிக்கொள் என்று அல்லாஹு தாலா உத்தரவிடுகிறான். எனவே முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய நமக்கு வாழ்நாளில் நிச்சயமாக லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியம் மறுமை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட லட்சியத்தை ஒட்டிய செயல்பாடுகள் கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.